ஏண்டா கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட தொழில வீடியோ போட்டு இப்படி ஈஸியா மத்தவங்களுக்கு சொல்லி தெரிய இதால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, என் மூலமா ஒருத்தர் வேலை கத்துக்கிட்டு அது மூலமா ஒரு சம்பாதிச்சு அவர் லைஃபை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு நான் வெல்டிங் பிகினர்ஸ்க்கு எடுக்கக்கூடிய டாபிக் என்னன்னா, ப்ளவ் ஹோல்ஸ் விடாம எப்படி வெல்டிங் அடிக்கிறது தான். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 5 லேயர்ஸ் வெல்டிங் அடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஷாஃப்ட் புஷ் சீட்டிங் பார்க்குற வேலை, அதனால ப்ளவ் ஹோல்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி பெனட்ரேஷனும் நல்லா இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடியே ஒரு லேயர் நான் வெல்டிங் அடிச்சுட்டு அடுத்த லேயர் வெல்டிங் அடிக்கும் போது எந்த விதமான கேப்பும் இல்லாம ஏற்கனவே அடிச்ச லேயர்ல பாதியும் அடிக்காத இடத்துல புதுசா இருக்கிற இடத்துல பாதியும் அடிக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு லேயரை வெல்டிங் அடிச்சுட்டு இதை பாதியில ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கும் போது தான் ப்ளவ் ஹோல்ஸ் வராதுங்க. இப்போ பாருங்களேன், மேலே இருக்க ஸ்லாகை நான் தட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. லாஸ்ட் லேயரை இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், லாஸ்ட் லேயர்ல பாதியும் புதுசா அடிக்காத இடத்துல பாதியும் வர மாதிரி அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி அடிச்சு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா வெல்டிங்கும் பக்காவா வரும், ப்ளவ் ஹோல்ஸ் வராது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.